ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க போன் தான் அடிக்குதுமா. ஆனா அது தேவையில்லாத போனா, நீங்க போங்கண்ணா. சக்தி, ஹலோ சக்தி, சக்தி கேக்குதா? ஹலோ சக்தி, சாரி சக்தி. என்னடா போன்? ஐயோ, சரி என்ன கேப்ல போன் போடுறியா? உன் ஒய்ஃப் உனக்காக பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அலைஞ்சு தெரிஞ்சு வீடியோட வரட்டும். உங்க ரெண்டு பேரும் எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கிறேன். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்ட டேய் கேட்டுங்கடா. டைட்டா கட்டுறா. என்னப்பா? நான் ஜனனிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். வீடியோ வந்துடும். உங்க கை கிடைச்சா சொல்லுங்க. உங்க சக்தியை சேஃபா அனுப்பி வச்சிடுறேன். சரி, நம்ம ஃபேக்டரி விஷயத்தை மறந்துடாதீங்க. அதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறது. சரிப்பா, நீ அங்கேயே இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்னம்மாமா, அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளையே காணோம். போய் தூங்கிடுச்சா? மாடி மங்கைகள் எல்லாம் மைண்டை வாஷ் பண்ணிருப்பாங்களோ? டேய், அந்த இழவெடுத்தவளை போய் கூட்டு வா போ. மாமா, இந்த தடவை அவகிட்ட நான் பேசுறேன். என்ன அறிவு பேசுற நீ? எனக்கே போர் அடிக்குது. ஆக்ஷன்ல இறங்கு. அந்த பொண்ணை பொட்டி படிக்க எல்லாத்தையும் தூக்கி வாசல்ல விட்டேரி. டேய், சொன்னதை செய்டா, போடா. என்ன? ஒரு முக்கியமான நபர் பார்கவியை கூப்பிடுறாங்க. எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கம். அதெல்லாம் முடியாது, கிளம்பு. முடியாதா? பார்கவி, ஏமா பார்கவி, உன்னை கிளம்ப சொன்னார்ல, கேட்டு படப்படன் மேல ஓடுன. இப்ப மேல பூந்துட்டு என்ன பண்ற? என்ன சங்கதி? நான் கிளம்புறேன். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். ஏய் நில்லுடி. எங்கடி போற? என்னை விட்டு எங்க போற? நீயும் நானும் புருஷன் முண்டாட்டிடி. இது நம்ம வாழ்க்கை. அவதான் இதை வளர்றானா நம்பிட்டு கிளம்பிடுவியா?
அப்புறம் என்ன மண்ணுக்கு நான் இருக்கேன்? ஆ? நான் உன்னை தவிர நீ யாரையும் நினைச்சு பார்க்க மாட்டேன் பார்க்குது. கரெக்டா நான் மாறி மாறி பேசல, ஆனா இப்ப அப்படி கிடையாது. நான் உன்னை மட்டும் தான் பார்க்கவே லவ் பண்றேன். இந்த சைக்கோ காட்ட போட்டோ எல்லாமே போய் என்ன நம்ப பார்க்குது. என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ், என் கூடவே இருடி. என்னை விட்டு போயிடாத பார்க்குது. என்ன ஒரு உணர்வுபூர்வமான காதல் காட்சி. எனக்கே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. உனக்கு அறிவில்ல? இந்த பொறுக்கி சொல்றதெல்லாம் கேட்டு நின்னுட்டு இருக்க. இன்னைக்கு உன்னை பிடிக்குதுன்னுவா, நாளைக்கு என் தங்கச்சி கூட ரூம் குள்ள போய் கதவை சாத்திப்பா, வெளியில வந்து பார்க்க விதா என் உலகம்னுவா. இவனெல்லாம் நம்பி போனேன்னு வச்சுக்கோயேன், நடு தெருவுல பிச்சைதான் எடுக்கணும். முடிச்சுக்கிட்டு நிக்காம கிளம்பி முதல்ல. முடியாது. நான் என் புருஷன் சொல்றதுதான் கேட்பேன். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. நான் போக மாட்டேன். சரி கிளம்பு கிளம்பு. பேசாத வாய் மூடு. பேசாம நில்லு. என்னண்ணே பாத்துட்டு பேசாம இருக்கீங்க? இவ்வளவு அமைதியா இருக்க சொல்லுங்க. அவர் என்ன சொல்லணும்? அவர் சொல்லணும் நினைக்கிறதெல்லாம் சொல்றதுக்கும் அவர் நினைச்சதை நடத்தி காட்டணுங்கிறதுக்காகவும் தான் நான் இங்க இருக்கேன். நானும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் பொறுமையா இருக்கேன். சரி, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல. ரெண்டு பேரும் பெட்டி படிக்க எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. போங்க. எது? 2 பேருமே வா? ஆமா, 2 பேரும் தான். போட்டோம், போய் பிச்சை எடுக்கட்டும். உங்களை காப்பாத்துறதுக்கு வெளியில 1000 கரங்கள் நீட்டி இருக்காங்கல்ல. எப்ப ஓட்டப்பந்தய வீரரே, என்ன ஆனா உன்ன மேல ஓடுற? முழுசா கேட்டுட்டு போ. நீங்க 2 பேரும் தாராளமா இந்த வீட்டை விட்டு வெளில போலாம். ஆனா நீ போட்டிருக்க பத்தியா பேண்ட் சட்டை, இதெல்லாம் உங்க அப்பா காசுல வாங்கின பிச்சை. நீ இந்த வீட்டை விட்டு வெளில போனா ஒத்த பைசா கொடுக்க முடியாதுன்னு நேத்தே சொன்னாருல. அதையும் தாண்டி நீ இந்த வீட்டை விட்டு போனோன்னு முடிவெடுக்கிறனா உனக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கணும்?